ஒழுக்கக்கேடு பற்றிய கனவு பலன்கள். பிறர் ஒழுக்கம் தவறி நடப்பது போல் கனவு கண்டால் உங்களை அறியாமல் நீங்கள் சில தவறுகளை செய்து விடுகிறீர்கள். அவை தவறுகள் என்று தெரியும் போது உங்கள் மனச்சான்று உங்களை துன்புறுத்துகிறது. அந்த துன்பத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்காக உங்களை காட்டிலும் பெருந்தவறு செய்துள்ள மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து உங்கள் மனதை சமாதானப்படுத்திக் கொள்கிறீர்கள். இது ஒரு தவறான பழக்கம். இந்த பழக்கம் உள்ளவரை உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள முடியாது. ஆகையால் போலி சமாதானங்களின் மூலம் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதை விட்டுவிட்டு இன்றிலிருந்து தவறுகளை உணர்ந்து திருத்த முயலுங்கள். நீங்களே ஒழுக்கம் தவறி நடப்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய பொறுப்புகள் கூடுதல் ஆகப் போகின்றன. ஆகையால் இனிமேல் நீங்கள் விளையாட்டுத்தனமான காரியங்களில் வீண் பொழுது போக்கக்கூடாது. அப்படி போக்கினால் வருங்காலத்தில் மிகவும் சிரமப்படுவீர்கள். ஆகையால் இப்போது முதற்கொண்டே கடுமையாக உழைத்து சிக்கனமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் 1 வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு 1 மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது. அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.